ரஜினி சார் படமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு பெரிதாக எந்த பொலிட்டிக்கல் புரிதலும் இல்லாமல் ஏதோ ஒரு அவங்களாவே ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதோ நான் ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி நம்ம ஒரு அற்புதமான படம் எடுத்துட்டோன்னு ரஜினி சாரோட மகள்லாம் வீட்டில் உட்காந்து பயங்கரமாக புலகாங்கிதம் அடைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரிவ்யூவில் பேசியிருந்தேன். அவங்களோட புரிதல் அவ்வளோதான். ரொம்ப பால்கனி முறையில் உட்காந்துட்டு ஒன்று பேசுறது இருக்குல்ல, இந்து முஸ்லீம் சண்டை போடுறான், இவங்களை ஒற்று சேர்த்து வைக்கணுன்ட்டு படம்லாம் எடுப்பாங்க நம்ம ஊரில் நிறைய. இந்து முஸ்லீம் சண்டைலாம் போடலாங்க, அவன் அடிக்கிறாயா அப்படின்றத பேச தெரியாது. ஏன் சண்டை, மதத்தின் பேரில் ஏன் சண்டை போட்டீங்க, எல்லாரும் சகோதரத்துவம் ஒற்றுமையா இருங்க. நாங்க எங்கேயா சண்டை போட்டோம், நீங்க தான் சண்டை போடுறீங்க. அடிக்கிறவன்ட்ட போயிட்டு ஏன் அடிக்கிறேன்னு கேட்கறத விட்டுட்டு ஒற்றுமையா இருங்களேன்னா நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அதை சொல்றது, அவன் ஏன் அடிக்கணும் கேட்கறத விட்டுட்டு ஒற்றுமையாகிறங்கள், மத நல்லிணக்கம் உங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க எல்லாம் ஒரு கேங். அந்த மைண்ட் செட்ல இருந்து எடுக்கப்பட்ட படம். அப்ப அதோட அவுட்புட் வந்து அப்படிதான் வரும். இன்னொன்னு படமாவும் ரொம்ப என்கேஜிங்கா இல்லாம இருந்துச்சு. என்கேஜிங்கா வைக்கிறதுக்காக இப்போ நீங்க NTN 2 எடுத்துக்கோங்க, அந்த ஒவ்வொரு கொலை பண்றாருல, அதெல்லாம் அவங்களா ஒருவேளை இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒவ்வொரு கொலை வித்தியாசமா பண்றோம், வேற மெத்தட்ல பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கு. அட்லீஸ்ட் நினைக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இங்க என்கேஜிங்கா இருக்கிற மாதிரி எது எடுத்தாங்கன்னு கூட தெரியல இல்ல, பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டுட்டு